வணக்கம். நான் யார் தெரியுமா? எல்லா பூஜை தட்டிலும் மறக்காமல் இடம்பெறும் நான், வாழைப்பழம். நீங்கள் என்னை ஒரு சாதாரண பழம் என்று நினைக்கலாம். ஆனால் இந்து தர்மத்தில் நான் செழிப்பு, தூய்மை, முழுமை என்பதின் சின்னம். எனக்கு விதை இல்லை. அதனால் நான் சுயநலமில்லாத கொடுப்பதின் அடையாளமாக திகழ்கிறேன். நான் விதையால் வளரவில்லை, இன்னொரு மரத்திலிருந்து வளர்கிறேன். மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் பயனுள்ளது. இலை, தண்டு, பூ, பழம் அனைவருக்கும் பயனுள்ளபடி வாழு. அது மட்டுமல்ல, திருமணங்களில் வாசலில் தோரணமாக, பந்தியில் பரிமாறும் இலையாக, அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் நான் இருப்பேன். நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நல்லதை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொடுத்துக் கொண்டு வருகிறேன். நான் எங்கும் வளரும் தன்மை கொண்டவன். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருவது, எளிமையாக வாழுங்கள். அடுத்த முறை பூஜை தட்டில் என்னை வைத்தால் என்னை ஒரு பழமாக பார்க்காதீர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நினைவூட்டலாக பாருங்கள். இப்போது புரிகிறதா? நான் எல்லா தெய்வ நிகழ்ச்சிகளிலும் இருப்பதன் அர்த்தம் இப்போது புரிகிறதா? நன்றி. சென்று வருகிறேன்.